சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் மாதிரியான தளங்கள்ல அடையாளம் தெரியாதவங்க கிட்ட இருந்து வர்ற அழைப்பை ஏற்கிறதுல ரொம்பவும் கவனமா இருக்கணும். அப்படி தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து வந்த போன் காலை ஏற்றதுனாலேயே மென்பொருள் ஊழியர் ஒருவர் 2,60,000 ரூபாய் வரை இழந்திருக்காரு. ஹைதராபாத்தை சேர்ந்த 23 வயது இளைஞர் ஒருவர் தன்னுடைய மார்பிங் செய்த வீடியோக்களை வெளியிடுவோம் அப்படின்ற மிரட்டலால மோசடியாளர்களுக்கு 2,60,000 ரூபாயை அவங்க சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்காரு. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி அந்த இளைஞரோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ கால் வந்திருக்கு. அதுல ஒரு பெண் பேசி இருக்காங்க. 15 வினாடிகள் மட்டுமே இந்த அழைப்பு நீடித்திருந்த நிலையில அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டு அதே எண்ணில இருந்து நார்மல் காலும் வந்திருக்கு. மேலும் அந்த பொண்ணும் அந்த இளைஞரும் இருக்கிறது மாதிரியான புகைப்படங்களை அவரோட வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருக்காங்க. தவறா சித்தரிக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை பார்த்து பயந்த இளைஞரிடம் கேட்கும் பணத்தை கொடுக்கல அப்படின்னா இளைஞரோட செல்போன்ல உள்ள தொடர்பு எண்கள் அனைத்துக்குமே இந்த புகைப்படங்கள் பகிரப்படும் மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டலின் அடிப்படையில் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 2,60,000 ரூபாய் வரை அவர்கிட்ட இருந்து மோசடி பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த புகைப்படங்களை வச்சு அவரை மிரட்டிக்கிட்டே இருந்த நிலையில இளைஞர் ஒரு கட்டத்துல சைபர் குற்றப்பிரிவுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. உடனடியா காவல்துறை வாட்ஸ்அப்ல அழைத்தவங்களோட எண், வங்கி கணக்கு, பண பரிமாற்றம் செய்ய பயன்படுத்திய வங்கி கணக்குகள் அப்படின்னு அனைத்தையும் விசாரணை நடத்தி வர்றாங்க. இது மாதிரியான மோசடிகள்ல இளைஞர்களோட பணம், பொருள் பறிபோவதோட தவறான புகைப்படங்களை இந்த மாதிரி பகிர்றதுனால அது அவங்க எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும் அபாயம் இருக்கு. அதனால இளைஞர்கள் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடையாளம் தெரியாத எண்கள்ல இருந்து வர்ற வீடியோ அழைப்புகளை எப்போதுமே ஏற்க வேண்டாம். அந்த நம்பரை நார்மல் கால் மூலமா அவங்கள்ட்ட பேசி அது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ அழைப்பை ஏற்கலாம். தனிநபர்கள் தங்களோட வாட்ஸ்அப் டிபிக்களை தெரியாதவர்கள் பார்க்க முடியாதபடி பாதுகாத்து வைக்கலாம். எந்த ஒரு சமூக வலைதளத்திலையும் தன்னோட புகைப்படங்களை பகிர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பதிவிடணும். சமூக வலைதளங்களை மட்டும் இல்லாம பாதுகாப்பற்ற இணையதளங்கள்ல உங்களோட புகைப்படங்களை பகிர்றதை தவிர்க்கலாம். எப்போதுமே சைபர் மோசடியாளர்களோட மிரட்டல்களுக்கு பயப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்லி மிரட்டினாலும் உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். சமூக வலைதளங்கள்ல தெரியாத நண்பர்கள் அல்லாதவங்க கிட்ட உங்களோட புகைப்படங்களையோ வீடியோக்களையோ பகிர்றதை தவிர்க்கணும். சமூக ஊடகங்கள்ல தனிநபர் பாதுகாப்புகளுக்காக கொடுக்கப்படுற சேவைகளை பயன்படுத்தி அந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமா மோசடியாளர்களிடமிருந்து தப்பிக்கலாம். சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு 1930 என்ற எண்ணையோ அல்லது www.cybercrimes.gov.in என்ற இணையதளத்திலேயோ புகார் அளிக்கலாம்.